அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா, அடுத்ததாக அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நெய்வேலியிலிருந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு வேலைவாய்ப்பு போட்டிருந்தோம் இந்த நெய்வேலிக்கே. ஸோ மீண்டும் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மின்சாரத்துறையிலேருந்து. இது இன்னும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது. ஸோ இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வேக்கன்சி வந்து எங்கேருந்து, அதாவது எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, ஸோ இதை வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், ஸோ அதே மாதிரி வந்து என்னென்ன மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஸோ இது எல்லா தகவலுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக இது வந்து வேக்கன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்கிறதாகவும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லா தகவலையும் நான் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான சேலரி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து இந்த மின்சாரத்துறை வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கடைசி நாள் எப்போது, எல்லா தகவலுமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் ஜாப்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவாக நமது வீடியோ இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா NLC இந்தியா லிமிடெட், அதாவது நெய்வேலியிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மக்களே. ஸோ இது இந்த ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஓகேங்களா? ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் டைப் தான். ஓகேங்களா? ஸோ பார்ட் டைம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வேக்கன்சி இந்த தடவை எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 56 ப்ளஸ் வேக்கன்சி. ஓகேங்களா? ஒரு 50லேருந்து ஒரு 60 வேக்கன்சி வந்து இதில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நெய்வேலியில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே காமனாக அங்கே தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து 20, அதாவது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் இது நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது. 20/9, அதாவது இந்த மாதத்தோட 20, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 24 ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 20/9/2024 இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம் 10/10, ஓகேங்களா, 10ஆம் தேதி 10வது மாதம் 2024 அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நெய்வேலி மின்சாரத்துறை வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. NLC ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நோட்டிஃபிகேஷன் NLC லிமிடெட் அஃபிஷியல்ஸ் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் எலிஜிபிலிட்டி இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் சேலரி லிமிட் செலெக்ஷன் ப்ராசஸ் ஹவு டு அப்ளை எல்லாமே தெளிவாக இருக்குன்ற மாதிரி தெளிவாக பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் எவ்வளோ வேகன்சின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெய்வேலி யூனிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 பேரும். ஸோ அதே மாதிரி கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்து 10 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பார்சிங் சார் அந்த ப்ராஜெக்ட் இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரும். ஸோ அதுக்கப்புறம் NTPL டுட்டோரியன் இந்த இதில் வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கான்பூரில் வந்து ஒரு 6 வேகன்சியும், அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனல் ஆஃபீஸர் அதில் வந்து சென்னை அங்கே வந்து 2 பேரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே கமர்ஷியலில் வந்து 2 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நியூ டெல்லிக்கு 2 பேரும், அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டுக்காக இன்னும் ஒரு 6 பேரும், சவுத் டும்கா அங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரும். ஸோ டோட்டலாக ஒரு 56 வேகன்சி நமக்கு வந்து இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே படித்து பார்த்துட்டு பொறுமையாக இதில் வந்து இருக்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து நான் வந்து காமிக்கிறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ்ட் இன்டர்கேட் எக்ஸாமினேஷன், ஸோ அக்கௌண்டன்ட், CA
இது எல்லாமே இதில் வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்துலேருந்து எவ்வளோ வேகன்சி இருந்திருக்கு இதெல்லாம் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, இப்போது வந்திருக்கா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வேலை வாங்கணும், அவ்வளோதான் நமக்கு வந்து இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 வயசு இருக்கணுன்ற மாதிரி தெளிவாக மினிமம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் சொல்லியிருக்கோம். இதுலேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பர் மந்த்துக்கு 22,000 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங் சேலரி 22,000 மேலே சேலரி தான். ஸோ ஒர்க்கும் அதுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், நான் ஏன் இந்த ஜாபை போட்டேன், இந்த ஜாப்பை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த வேலை, இந்த மாதிரி இருக்கிற ஜாப்ஸ்லாம் நான் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் இல்லாத டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது, ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிட்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் வந்து பார்த்து நான் போடுறேன் உங்களுக்காக. ஸோ முழுக்க நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுக்க தான் நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதும் ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வந்து இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், ஈஸியாக இந்த வேலையை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஓகேங்களா, நம்ம வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு நீங்கள் அதில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரியில் ஜாப் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் இது ரொம்ப முக்கியமானது. ஸோ எல்லாருக்குமே கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீன்னா வீடியோவில் ஃப்ரீன்னு தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கேட்குறீங்கன்னு சொல்கிறீங்க. இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன கேண்டிடேட்ஸ்க்கு, ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. மீதி பிசி எம்பிசி எஸ்சிஏ பிசிஏ இவங்கெல்லாம் இருக்கீங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 354 ரூபா ஃபீஸு, அப்ளிகேஷன் ஃபீஸு. இது இல்லாமல் 18% ஜிஎஸ்டி, இது எல்லாம் சேர்த்து ஃபீஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபீஸுன்னு சொல்கிறேன். இதுதான் நிறைய பேர் வந்து நம்ப மாட்டேறீங்க. தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த மின்சாரத்துறை வேலைக்கு அப்ளை பண்ணணுமோ எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு யாரும் கால் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஸோ என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ கண்டிப்பாக நானே அப்ளை பண்ணி தரேன். பேபல் தான். ஸோ பே பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதாவது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்பரை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. ஓகேங்களா, ஸோ அது எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். கோ டு ஃபஸ்ட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை தெளிவாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை ஃபில் பண்ணணும். இதுதான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியலாக வந்து அப்ளை பண்ணுற லிங்க்கு, வெப்சைட்டு, நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக எந்தெந்த நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதில் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லா தகவலுமே நமக்கு வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 4 பேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள். ஹை குவாலிட்டி பாஸ் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃபு 3 cm இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜேபிஜி 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சர் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட் 250 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து 250 கேபிக்குள்ளே, எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி ஓகேங்களா. ஸோ 12th மார்க் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 250 கேபிக்குள்ளே இருக்கணும். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் அப்டேட்டு. மறக்காமல் ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமது அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருக்கிறேன். டிவி மலை 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது ஏதாச்சும் ஒரு நமக்கு வந்து ஒரு காமெடி பார்த்தா நல்லாயிருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாச்சும் இருந்தால், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த சேனலை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் தேடி வந்தது கண்டிப்பாக நமது சேனலில்
கிடைக்கும். மறக்காமல் அந்த டிவி மலை 360 நம்மளுடைய ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே சப்போர்ட் கொடுங்க. ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.